ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பழைய கண்ணாடி வைத்த இந்த பெட்டி இருந்ததுன்னா அதை ரொம்ப அழகாக ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்டாக நம்ம இன்றைக்கி மாற்ற போகிறோம். அதுவும் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாகவும் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்க இந்த ஐக்ளாஸ் கேஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நான் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ண போகிறேன். நான் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, ஸ்டிக்கிங் ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக முடிஞ்சிடும். இதுவே கம்லாம் இருந்ததுன்னா அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கம் இல்லை க்ளூ அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்து இந்த வீடியோவோட ஹீரோ கடுகு நம்ம எடுத்துக்கிறோம். ஃபெவிபாண்ட் இப்போ ஃபுல்லாக இந்த கேஸில் நம்ம அப்ளை பண்ணிடலாம். எப்போவுமே ஃபெவிபாண்ட் பற்றி நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸில் ஒரு வீடியோ அதுக்காகவே போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தட் ஃபெவிபாண்ட் பற்றி எப்படி யூஸ் பண்ணுறது, அது எங்கே கிடைக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இந்த ஃபெவிபாண்ட் இல்லை கம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா கடுகு இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அழகாக நம்ம டேப் பண்ணி, அதாவது ஒத்தி ஒத்தி எடுக்கிறோம். ஒத்தி எடுத்ததுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற இடத்துலையும் இந்த மாதிரி இந்த கடுகு எல்லாத்தையுமே நம்ம அழகாக இப்படி அப்ளை பண்ணிடுறோம். ஸோ எந்த இடமும் தெரியாமல் அழகாக 3 பக்கமும் நம்ம இந்த மாதிரி கடுகை இந்த மாதிரி அப்ளை பண்ணி காய வச்சு எடுத்துடலாம். இப்போ அடுத்து கம் இல்லை க்ளூ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த கடுகுக்கு மேலே மறுபடியும் ஒரு லேயராக நம்ம அப்ளை பண்ணுறோம். இது எதுக்குன்னா, இதில் பூச்சி பொட்டு எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா இந்த கடுகு இதுக்கு மேலே இதிலேருந்து அப்படியே கழுண்டு வரும் இல்லையா, அந்த உதிர்ந்து வரும் இல்லையா, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காகவும் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ இல்லைனா சாதாரண கம் இல்லை ஃபெவிகால் எதுவாக இருந்தாலும் மேலே இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்படியே டேப் பண்ணி அப்ளை பண்ணுறோம். கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த கம்மினுடைய அந்த காய்ந்து ஒரு மாதிரி வரும் இல்லையா, அப்படி வராமல் நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 பக்கமும் நம்ம இந்த கடுகு அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே இந்த கம் இல்லை க்ளூ கோட்டிங்கையும் கொடுத்துடுறோம். இது கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதுக்கு மேலே பெயிண்டிங் பண்ணணும். நான் 80% காஞ்சதுக்கப்புறமா பெயிண்டிங் பண்ணுறதுக்கு காரணம், இப்போ இந்த வீடியோ பண்ணுற அந்த நேரம் குறைச்சலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் டக்குன்னு எடுத்துகிட்டு பண்ணுறேன். ஆனால் நீங்கள் 100% இதை காய வச்சதுக்கப்புறமா இந்த கோல்டன் பெயிண்ட் எடுத்து டேப் பண்ணி இதுக்கு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிடணும். ஸோ பார்க்கும் போது ரொம்ப அழகாக ஒரு கோல்டன் எஃபெக்டில் நமக்கு இந்த கேஸ் இப்போது ரெடியாக இந்த மாதிரி கிடச்சிடும். இதை நல்லா காய வச்சுட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம பண்ண போகிற வேலை தான் ரொம்ப முக்கியமான வேலை. ஸோ 3 பக்கமும் கடுகு அப்ளை பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக கோல்டன் பெயிண்ட் அடித்து இந்த மாதிரி அழகாக நம்ம எடுத்தாச்சு. அடுத்து பிஸ்தா ஷெல் 5 எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பிஸ்தா ஷெல் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரோஸ் கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்ரலிக் பெயிண்ட், வாட்டர் கலர் இல்லை போஸ்டர் கலர் எது உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேர்ல் எஃபெக்ட் கொண்ட ஆக்ரலிக் பெயிண்ட். ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்ம பெயிண்ட் பண்ணி காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதனுடைய பேக் சைடில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபெவிபாண்ட் இல்லை கம் இல்லை க்ளூ அப்ளை பண்ணிக்கிறோம். ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 to 7 minutes இதை ட்ரை பண்ணிவிட்டு, அதே மாதிரி இது எந்த பொருளோடு நம்ம ஒட்டுறோமோ அந்த இடத்துலையுமே நம்ம இந்த ஃபெவிபாண்டை அப்ளை பண்ணணும். ஸோ 2 இடத்துலையுமே நம்ம ஃபெவிபாண்டை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பொருள் 2த்தையும் காய வச்சதுக்கப்புறம் ஒட்டணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கேஸில் அழகாக நம்ம 5 பிஸ்தா ஷெல்லையும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் பெட்டல் ஷேப்பில் கம்ப்ளீட்டாக ஒட்டிடுறோம். ஸோ இந்த மாதிரி ஒட்டினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கம் இல்லை க்ளூ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள் உள்ளங்கையில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கடுகை அதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொட்டிடுங்க. சரிங்களா? நீங்கள் இதை பிளேட்லேயும் பண்ணலாம். நான் கையில் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கும் போது தெரியும். ஸோ எல்லா மஸ்டர்ட் சீட்ஸ்லேயும் நம்ம இந்த க்ளூ அப்படியே அப்ளை ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த க்ளூவோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 minutes நீங்கள் கண்டிப்பாக இதை காய வச்சே ஆகணும். அதனால் கொஞ்சம் ட்ரை ஆக இதை கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோன்னா பார்க்க இந்த மாதிரி கிடச்சிடும். இப்போ 5 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸ் பண்ணும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டுறா மாதிரி நமக்கு வரும். அதாவது இந்த சப்பாத்தி மாவுலாம் எப்படி நம்ம பிடிக்கும் போது ஒன்றோட ஒன்று அப்படியே வரும் இல்லையா, அந்த மாதிரியே இப்போ நம்ம இதை உருட்டவும் போகிறோம்.
ஸோ சப்பாத்தி மாவு உள்ளங்கையில் வச்சு எப்படி நம்ம உருட்டுவோமோ அதே மாதிரி நம்ம ஸ்லோவாக இதை உருட்ட கீழே நிறையா சீட்ஸ் வந்து செதற தான் செய்யும். அதாவது நிறைய கடுகு செதற தான் செய்யும். ஆனாலும் நீங்கள் இதை அழகாக இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு மஸ்டர்ட் பால், அதாவது கடுகு பால் மாதிரி நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ உங்கள் கண் முன்னாடியே தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் நேரம் கம்மு காய வச்சுட்டு அப்புறம் பண்ணிங்கன்னா தான் இது ஈஸியாக வரும். இல்லைனா கம்மினுடைய அந்த ஈரப்பதம் அந்த உருண்டையாக வர்றதை வந்து தவிர்க்கும். அதனால் கொஞ்சம் காய வச்சுட்டு பண்ணிங்கன்னா அழகாக இந்த மாதிரி கடுகு பால்ஸ் கிடைச்சிடும். கீழே விழுந்திருக்க இந்த கடுகு எல்லாத்தையுமே நம்ம மறுபடியும் இந்த பால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ செதறின கடுகை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம திருப்பி ஒரு கம் கோட்டிங் மாதிரி மேலே கொடுத்து ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு இந்த பிஸ்தா ஷெல்லுக்கு நடுவில் இந்த மாதிரி அழகாக நம்ம ஒட்டிடணும். சரிங்களா? ஸோ ஒட்டிய பிறகு மறுபடியும் நம்ம 6 பிஸ்தா ஷெல் எடுக்க போகிறோம். எடுத்து அதுக்கும் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோன்னா க்ரீன் கலரில் இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிடுறோம். ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த 6 க்ரீன் கலர் பெயிண்டட் பிஸ்தா ஷெல்லை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கம் இல்லை ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரியே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்பிளே பண்ணுற மாதிரியே நம்ம ஒட்டிடணும். சரிங்களா? ஸோ எப்பொழுதுமே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னு எடுத்துட்டோன்னா க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால் உங்களுக்கு இந்த பிஸ்தா ஷெல்லை எப்படி நீங்கள் ஒட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பிஸ்தா ஷெல் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா 6 எடுத்தோம் இல்லையா, அதில் 3 பிரித்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி, அதாவது இதுக்கு லீஃப் கிடைக்கிற மாதிரி நம்ம அழகாக ஒட்டிடணும். ஸோ ஒரு பக்கம் நம்ம ஒட்டியாச்சு. இதே மாதிரியே பேலன்ஸ்டாக இன்னொரு பக்கமும் நம்ம இந்த பக்கம் எப்படி ஒட்டியிருக்கோமோ அதே மாதிரியே ஒட்டணும். அப்போ தான் நமக்கு ஒரு மிரர் இமேஜ் மாதிரி அழகாக இந்த பக்கமும் கிடைக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ஒட்டினதுக்கப்புறமா இந்த அழகான க்யூட்டான கோல்டன் பாக்ஸ் நமக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ அடிஷ்னலாக இதுக்கு டெக்கரேஷன் பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி சிந்தட்டிக் ஸ்டோன் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு கம் இந்த மாதிரி டாட்டாக நம்ம இந்த கேஸ் முழுக்க, அதாவது இந்த பாக்ஸ் முழுக்க அப்ளை பண்ணிடுறோம். நம்ம வச்சுருக்க அந்த சிந்தட்டிக் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அது ஒன்றா எடுத்து இதில் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா ஸ்டிக் பண்ணிடணும். அப்படி ஸ்டிக் பண்ணினா நமக்கு ரொம்ப அழகான ஒரு கோல்டன், அதுக்கப்புறமா க்ளோயிஷான ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக கிடச்சிடும். ஸோ உங்ககிட்ட இந்த ஸ்டோன்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, இந்த ப்ராசஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதாவது இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டணும் அப்படின்றது ரொம்ப அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. இப்போ நம்மளுடைய க்யூட் லிட்டில் அழகான ஒரு லக்ஸரி பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாக்ஸை நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுடைய செயின் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கோ இல்லை வேறு என்னென்ன பர்பஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே இந்த பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் இது ஒரு பென்சில் கேஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குட்டி குட்டி கலர் பென்சில்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எப்படி உங்களுக்கு தோணுதோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். ஸோ ஜுவல்லரி பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம். ஒரு டேபிள் டெக்கரா, பேப்பர் வெயிட்டாக, ஒரு லக்ஸுரியஸ் பென்சில் பாக்ஸாக, அதுக்கப்புறமா இயரிங்லாம் போட்டு வைக்கிற ஒரு குட்டி பாக்ஸாக கூட நம்ம இதை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பாய்.